ரீசெண்டா ஆக்டர் ஜெயராம் அவரு குடுத்த இன்டர்வியூல நம்ம தளபதி பத்தி பேசியிருக்காரு. அதாவது துப்பாக்கிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான படத்துக்கு அப்புறம் நீங்களும் தளபதியும் கோட் படத்துல ஒண்ணா நடிக்கிறீங்க. ஸோ தளபதிக்கு நீங்க எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் குடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஆக்டர் ஜெயராம் அவரு ஒரே டைம்ல ரஜினி அவருடைய படமும் தளபதி 68 படமும் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. பட் நான் ரஜினி அவருடைய படத்துக்கு நோ சொல்லிட்டு தளபதி 68ல நடிக்க வந்துட்டேன். ஸோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் விஜய் அவர் மேல அன்பும் மரியாதை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓப்பனா போல்டா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த நம்ம தளபதி ஹேட்டர்ஸ் ஜெயராம் அவர் இப்படி சொல்லிட்டாரு ஜெயராம் அவரை பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பிடிச்சி இவங்களை சொல்றதே தப்பு போல இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் ஜெயராம் அவருக்கு நம்ம தளபதியை பிடிச்சதுக்கான காரணம் துப்பாக்கி பட டைம்ல நம்ம தளபதி அவருக்கு கொடுத்த ரெஸ்பெக்டா இருக்கலாம். தென் நம்ம தளபதி தங்கம் படம் பார்த்துட்டு காளிதாஸ் அவரை கூப்பிட்டு பாராட்டினதா கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம தளபதி தெரிஞ்சும் தெரியாமலும் ஜெயராம் அவருக்கு கொடுத்த ரெஸ்பெக்டா கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் மனுஷன் தளபதியை பிடிக்கணும்னு ஓப்பனா சொல்லிட்டாரு போல. அண்ட் துப்பாக்கி படத்துல தளபதிக்கு இவருக்கு இருந்த காம்பினேஷன் வேற லெவல் இருக்கும். ஸோ கோட் படத்துலயும் அது மாதிரியான ஒரு மேஜிக் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.